ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் பார்த்துடலாம். அதுக்கு தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணினேன். மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறையா இன்ட்ரெஸ்டிங் ட்ராமா வரும். அடுத்து என்ன ட்ராமா போடலான்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு ட்ராமாவாக சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினையும் ஹீரோவுடைய அப்பாவையும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. ஹீரோயின் உயிர் பொழைச்சிட்டாங்களா. ஆனால் ஹீரோவுடைய அப்பாவுக்கு மூளையில் அதிகமான விஷம் பாஞ்சிடுச்சு. அதனால் அவர் கோமாக்கு போயிட்டாருன்னு சொல்ல இங்கே ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கோச்சிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோவும் ஒரு காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு இப்படியே இந்த மென்டலுக்கு தெரிய வருது. ஹீரோயின் உயிர் பொழைச்சிக்கிட்டு அவர் கோமா போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவளுக்கு கான்ஷியஸ் வருது. அவள் கொஞ்சம் பயப்படுறா. என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி கத்த நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் பெரியம்மாக்காரி டக்குன்னு ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. ஏன்னா இங்கே காரில் கொஞ்சம் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துருந்துருப்பாங்க அந்த டேஷ் கேமரா வச்சு. அதை இவங்க ரெண்டு பேருக்கு அஃபேர் இருக்குது, ஏதோ பிரச்சனை தீர்க்க முடியாதனால ஹீரோயின் இது மாதிரி ஹீரோவுடைய அப்பாவை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு விட்டுட்டாங்க. ஹீரோயினோட இமேஜே போயிடுச்சு. ஹீரோயின் கெஞ்சிரா ஹீரோ கிட்ட, நான் இப்படி பண்ணலை, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே பேசாமல் நிற்கிறான். இதெல்லாம் அந்த பெரியம்மாக்காரி பிளான் பண்ண இப்போ போயிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அவரோட பேசிகிட்டு இருக்கா. இதை மாதிரி இனிமேல் உன்னை நான் தான் பார்த்துக்க போகிறேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோ பேசிகிட்டு இருக்க. இப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ கேட்குறேன் எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷம் கலந்துருக்குன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் உடம்புலேயே அந்த விஷம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறச்சு அந்த பொண்ணோட பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டாக்டர். இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்க போனால் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிக்க ஹீரோ ஒரு கண்டிஷன் வைக்கிறான். நீ பிளட் டெஸ்ட் பண்ணாதான் எங்கள் அப்பாவை பார்க்க உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு. அதனால் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் பண்ண ஒத்துக்கிறாங்க. இந்த சைக்கோ பெரியம்மா போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்க்க வராங்க. அவரை பார்த்துட்டு, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு இந்த பெரியம்மாக்காரி வேற வந்துடுறா. ஏதோ ஃபோனை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உள்ளக்க ட்ரெஸ் மாற்றுறாங்க. அப்பாவுக்கு போகாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ஹீரோயின் அங்கேருந்து பார்க்குறா. அந்த பெரியம்மாக்காரி கையில் ஃபுல்லாக கீரலாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் போதையில் இருக்கிறச்ச கையை பிடிச்சி பயங்கரமாக பராண்டிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு பெரியம்மாக்காரி தான் இப்படி பண்ணியிருப்பாளான்னு ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இதை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்கிறா. நேற்று நைட்டு வி எங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரித்து என்கிட்ட சொல்லணும். ஏன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நைட்டு நான் ஒருத்தவங்கள கீரனை என்னை கடத்தினவங்கள அப்போ இந்த கீரல்லாம் கையில் வியோட கையிலையும் இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே டேஞ்சர் சொல்லிட்டு. இப்படி நம்ம ஹீரோயின் சொன்ன வேலையை செய்கிறதுக்காக வியோடைய ஆஃபீஸ்க்கு வர அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பாங்கு போயிட்டு ஒரே ஃப்ளாட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை மாதிரி நான் வியை பார்க்க அவங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அவங்க 2 நாளாக ஆஃபீஸ்க்கே வரலை அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்றைக்கும் வரலன்ற மாதிரி சொல்ல இந்த அசிஸ்டன்ட் பையன் என்னடா பெரிய விசாரணையை போட்டுட்ருக்க, இது உன் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது, நான் உனக்கு நல்ல அட்வைஸாக கொடுக்குறேன், இனிமேல் இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லி அனுப்பி வைக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு சா தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் என்ன செய்கிறது, பார்க்க போகமாட்டேன்னு சொல்ல இந்த பக்கம் பாங்க சொல்கிறான். ஹீரோயின் இப்படி ஆனதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்தனா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாங்க சொல்லி பயங்கரமாக மிரட்ட இங்கே சா போன ஃபோட்டோவை நம்ம ஹீரோக்கு எடுத்து அந்த பெரியம்மாக்காரி அனுப்பி வச்சிருக்கா. இதை பார்த்து வெறியான நம்ம ஹீரோயினை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்ப அப்போ ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு பேர் சோலாபூரி. இந்த சோலாபூரி காரில் ஏறிட்டு போவே மாட்டேன், யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல ஹீரோ தூரமாக கூட்டிகிட்டு போக பொம்பளை பிள்ளை நைட்லலாம் அலையாத, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்ல உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே, நீ என்ன என் மேலே ரொம்ப அக்கறை கட்டுறன்னு சொல்கிறப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு குட்டி அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இந்த பிள்ளை திரும்ப நான் அவனை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இப்போ அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்ல இவன் இந்த சா இருக்கா இல்லையா, அவளோட பொண்ணு தான் போல் இருக்குது. அப்படி இவள் பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் வழக்கம் போல் நம்ம ஹீரோயின்ட்ட கச்சாம்பூச்சான்னு கத்துறான். என்ன நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, எதுக்கு சா உன்னை பார்க்க வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு என்னடா தெரியும், அவன் பார்க்க வந்தால் நான் என்னடா செய்வேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ க்ளோஸாக கிஸ் பண்ண இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் யாருமே நம்ம கூட இல்லை, இவனாவது இருக்கானேன்னு சொல்லிட்டு இப்படியே காலையில் வேலைக்கார அம்மாவை நம்ம ஹீரோயின் பார்க்குறப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது,
ஹீரோவுடைய அப்பா நைட்டு வந்து எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் வியோட வீட்டில் தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்ல, அப்போனா இதுக்கும் விக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் பாங்கு பயங்கரமாக குடிச்சிருக்கான். ஹீரோயின் இல்லாதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர, இவளுக்கு ஆல்ரெடி 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவன் மேலே வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வருது. அப்படியே அவன் தூக்கத்தில் கூட வந்து நீ பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பிள்ளை ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குது. இவங்க 2 பேர் ஸ்கூல் படிக்கிறப்போ இது மாதிரி வந்து காஃபி ஷாப் வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த பாங் வந்து ஒரு யூடியூபர், அவன் ஏதோ ஒரு vlogging பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து இவங்க வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாங்கு பையன் ஜூஸை கொண்டு வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு மேலே ஊற்றி விட்டுருவான். ஹீரோயின் பயங்கரமாக சிரிச்சிட்டு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, இந்த பாங் வந்து சாரி சாரின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சைடாக திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்திருப்பான். உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். திரும்ப போயிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சாரி சொல்லிட்டு, உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்கள நான் லவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். திரும்ப வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் எப்படி ஏற்றுக்குருவா சொல்லுங்கள். இதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. ஆனால் இந்த பிள்ளை இவனை உண்மையாலே லவ் பண்ணியிருந்திருக்கும். ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த மேலே டவுட் இருக்கனால கிட்ட வந்து சொல்கிறா, நீ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த கொலைகாரி, ஏன்னா உன் கையில் கீரல்லாம் நான் இருந்ததை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த செம்மையாக டார்கெட் பண்ண, உன் அக்காக்காக தானே நீ இப்பெல்லாம் பண்ணுற, உன் அக்கா உயிரோடு இருக்காளோ செத்துட்டாலோ அப்படின்ற மாதிரி இவ ஹீரோயினை வெறுப்பேத்துறா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து நைட் கிளப்புக்கு போகிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, இனிமேல் இந்த கிளப்புக்கெலாம் நீ போக வேண்டாம்னு சொல்லிட்டு. எங்கள் அக்காவை பற்றின உண்மையை நான் கண்டுபிடிக்காமல் நான் இருக்க மாட்டேன், தயவு செய்து என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவள் கிளப்புக்கு போக, வந்தோடனே இவளை பற்றி காசிப்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெருசாகவே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, இனிமேல் நீங்கள் வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், கிளம்பு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ரிசிக்னேஷன் லெட்டர் அவனே ரெடி பண்ணி கொடுக்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் அப்பா தான் என்னை வேலைக்கு சேர்த்தாரு, நீ ஒன்றும் சேர்க்கலை, அவரே வந்து சொல்லட்டும், அப்போ தான் நான் வேலையை விட்டு போவேன் அப்படின்னு இவ சொல்ல, இங்கே பாரு நீங்கள் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே நான் இங்கேருந்து வேலையை விட்டு தூக்குவேன், முக்கியமாக அந்த பிஏ தூக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்மளால் மற்றவங்க பொழப்பு கெட வேண்டாம்னு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. இப்படியே காலையில் ஆனோடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது வந்து ஹீரோவுடைய அப்பாவுடைய குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வரா. அதை கேட்டுட்டு பெரியம்மாக்காரி எப்படி இருப்பா, ஹீரோயின் செவிலே வைக்க அப்படியே இங்கே மிகப்பெரிய ஒரு கலவரமாகுது. இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு அவங்க அக்கா ஃபோன்லேருந்து கால் வருது, நான் உன்னை மீட் பண்ண போகிறேன், ஒரு ஒரு இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு ஹீரோயினை வர வைக்க, ஹீரோயினும் தான் அக்கான்னு நினச்சி போகிறா. அங்கே இந்த பெரியம்மாக்காரி ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சு ரெடியாக இருக்கா. ஹீரோயின் வந்தோடனே அவன் மண்டை மேலே ஒரு அடி தான், அவளை தான் ஃப்ளாட் ஆயிடுறா. கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாமல் இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. இப்படியே நம்ம ஹீரோயின் மயங்கி கிடக்குறா. இந்த பக்கம் ஹீரோ பைப்பில் எப்பயும் ஹீரோயின் எங்கே இருக்கான்னு லொக்கேஷன் செக் பண்ணுறப்போ லொக்கேஷன் வேறு எங்கேயோ காட்டுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வர, இங்கே பெரியம்மாக்காரி ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கி விட்டுறா. நம்ம ஹீரோயின் திணற திணற தண்ணியில் முங்க இப்படி ஒரு பக்கம் இருக்குது. காலையில் ஆகுது. இங்கே வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வரா. இதை பார்த்து பெரியம்மாக்காரிக்கு செம்ம ஷாக்கு. இது செத்து போயிட்டான்னு நினச்சா இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன், ஏன்னா ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரு, அவர் குழந்தை தான் என் வயிற்றில் வளருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அடுக்கடுக்காக சொல்ல, இங்கே பெரியம்மாக்காரிக்கு பைத்தியம் முத்தி போயிட்டு, என்னடா நடக்குது, அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லடா, எனக்கு தெரியும் அவன் நாடகம் போடுறான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு உண்மை வருது வாயில், ஆனால் சொல்ல வரலை. ஹீரோ சொல்கிறான், இல்லை அவள் அங்கே தான் இருப்பா, இங்கே தான் இருப்பா, ஏன்னா எங்கள் அப்பாவுடைய குழந்தை வயிற்றில் வளருது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏன் அவளை நம்புற, அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய வீடு, யார் இங்கே இருக்கணும், யார் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணுன்றது எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இங்கே பெரியம்மாக்காரிக்கு பைத்தியம் முத்தி போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு பயங்கரமாக அரகண்டாக கத்திக்கிட்டு இருக்க, இங்கே ஹீரோக்கு என்னதான் இருந்தாலும் பெரியம்மா இப்படி பார்க்குறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் போகுது. நம்ம ஹீரோயின் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாற்றினது வேறு யாரும் கிடையாது, ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோ தான். பெரியம்மாக்காரி பண்ண எல்லா அட்ராசிட்டியும் இவ வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அவனோட ஃபோனுக்கு அந்த வீடியோவை ஏற்றிக்கிறான். ஏற்றிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றா. ஹீரோ சொல்கிறான், இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், நாளைக்கு காலையில் பேசலாம், நீ தூங்கு, இன்னைக்கு ரொம்பவே நீ வந்து அனுபவிச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இவன் வந்து வீடியோ எங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, நான் டெலீட் பண்ணிட்டேன், ஆனால் என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, நீ பயப்படாதன்னு சொல்ல, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, உங்கள் பெரியம்மாவை இந்த மர்டர்லேருந்து நீ காப்பாற்ற பார்க்குற
பெரியம்மாக்காரி என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா? அவ கேரக்டரே சரியில்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு ஒண்ணு சொல்லவா? அவங்க என் பெரியம்மா மட்டும் இல்ல, என்னுடைய அம்மா அப்படின்ற மாரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. எங்க அம்மாவால குழந்தை பெற முடியலன்னு சொல்லிட்டு எங்க பெரியம்மா தான் என்ன பெத்து குடுத்தாங்க. அது போக எங்க அப்பாவ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்றப்போ, அப்படி இருக்கிறவங்கள நான் எப்படி வந்து ஜெயிலுக்கு அனுப்ப விரும்புவேன்? நீயே சொல்லு. என் பெத்த அம்மாவ நான் ஜெயிலுக்கு அனுப்ப முடியுமான்னு சொல்ல, ஹீரோயின் நீ அனுப்பாட்டா நான் ஜெயிலுக்கு அனுப்புறேன்டா அப்படின்ற மாரி சொல்றா. இங்க இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சாவோடைய பொண்ணு ஜோலாபூரி வர ஹீரோவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. "உன்ன லவ் பண்றேன். என் கூட டேட்டிங்க்கு வா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்பக்காரன் கேட்குறான். "உனக்கு அவன் தான் வேணுமான்னு?" சொல்லி கேட்குறப்போ, "எனக்கு அவன் தான் வேணும்" அப்படின்ற மாரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்பன்கிட்ட. இவளும் ரொம்ப பிடிவாதமா இருப்பா போல இருக்கு. இந்த பக்கம் சா வந்து ஹீரோயின் இங்க இருக்கா இல்லையா? அவள டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இந்த வந்து சாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இப்படியே வந்துட்டு அங்க ஹீரோடைய அப்பாக்கு இவ எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கா. அப்ப இந்த சா பையன் சும்மா இல்லாம, "நீ பிரெக்னன்ட்டா இருக்க இல்லையா? ஒரு வேளை நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் குழந்தைய நானே ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியா பேச, நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா இது பிடிக்கல. அவன் எப்பவுமே க்ளோஸா தான் வந்து பேசிட்டு கிடப்பான். இத வந்துட்டு இந்த பயபுள்ள ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ண, நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் சண்டைய மூட்டணுன்றதுக்காக இந்த இப்படி பண்ண, இப்படியே வந்துட்டு நம்ம சொல்றான், "நான் சொன்ன ஆஃபர பத்தி நீ யோசிச்சு வையின்னு" சொல்லிட்டு, ஹீரோ வந்துட்டு "என்ன மண்ணாங்கட்டி ஆஃபர்? என்ன யோசிக்கணும்? அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்?" அப்படின்ற மாரி ஹீரோ வம்பு பண்ண, இப்படியே ஹீரோயினுக்குள்ள கொஞ்சம் சண்டை வருது. நம்ம ஹீரோவுடைய அப்பாவ பார்க்க போக, "நீ கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருப்ப. உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? என் வீடு ரொம்ப டீசென்ட்டா இருக்கணும். உன் இஷ்டம் போலலாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்றப்போ, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இந்த கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ப்ளே பண்ணாதன்னு சொல்ல, "இனிமே தான் இருக்கு உனக்கும் எனக்கும் பெரிய வாரே" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இப்ப ஹீரோ வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்றான். அவங்க பெரியம்மா பத்தி. அந்த கிராமத்துக்கு அவங்க ஏதோ போயிருக்காங்க. அங்க தான் அந்த விஷம் காளான்லாம் இருக்குன்றத கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிற, இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த விஷக்காளான பத்தி விசாரிக்கிறான் டாக்டர்ட்ட. அவங்க அம்மாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் குடுத்து கேட்க, அவங்க சொல்றாங்க, "உங்க அம்மா உடம்புலயும் இதே விஷம் தான் இருந்துச்சு. உங்க அப்பா உடம்புலயும் இதே விஷம் தான் இருக்கு. இது ஹாலுசினேஷன்லேயே ஒரு மனுஷன கொன்றும்" அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் காலையில வீட்ட தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு டீய வந்து சர்வ் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் அந்த டீய குடிக்க மாட்டேங்கிறா. அப்போ வந்துட்டு இந்த வேலைக்காரம்மா சொல்றாங்க, "உனக்காக ஸ்பெஷலா வீயே வந்து இந்த டீய ரெடி பண்ணாங்க. குடிம்மான்ற" மாரி சொல்ல, ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோயின் நினைக்கிறா, அந்த சண்டால பாவி குடுத்தாலே விஷம் தானே கலந்திருப்பான்னு சொல்லிட்டு, இவ உடனே அந்த விஷமெல்லாம் கலக்கல, நானே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாங்கி அத குடிச்சிட்டு இருக்கா. அத ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. இப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பு குடிக்கிறா. அந்த சூப்ல வந்து இவ என்ன பண்ணியிருப்பான்னா, தெளிவா அந்த அந்த பாய்சன வந்து கலந்து வச்சிருப்பா. இது எதுவும் தெரியாம ஹீரோயின் சாப்பிட, இந்த பக்கம் நம்ம சாவ காட்டுறாங்க. இந்த நெறையா வந்து பிசினஸ்ல நெறையா ஒரு தப்பு தப்பா பண்ணி வச்சிருந்திருப்பான் பெட்டிங்ல. அதெல்லாம் நம்ம ஹீரோ மீடியா முன்னாடி லீக் பண்ணி விட, இப்போ செம்ம கோவத்துல இருக்கான். இந்த பக்கம் வந்து ஹீரோவ எப்படியாவது வந்து கதைய முடிச்சிரணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து எங்க அக்காவுடைய ஃபோன தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வான்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா ரொம்ப நாளா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்காக பாங்கியும் கூட்டிட்டு போக, இந்த பக்கம் இந்த சைக்கோ இருக்கா இல்லையா? அவள ஒரு பக்கம் சமாளிக்கணும்ல. அவள ட்ரிகர் பண்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து, இது மாரி வந்து ஹீரோவுடைய அப்பா என்கிட்ட சொன்னாரு, "உன்ன சுத்தமா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். நீ சரியான சைக்கோவாம். நீ நெறைய பேர கொலை பண்ணியிருக்கியாம். அவரு எந்திரிக்கட்டும். அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்ற" மாரி சொல்ல, இவ ரொம்ப ட்ரிகர் ஆயி பயங்கரமா கத்தி அலப்பற பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே வந்துட்டு இவ ரொம்ப பயப்படுறா. "இப்படியே போனா நான் ஜெயிலுக்கு போயிருவேனா?" அப்படின்ற மாரி இவளுக்குள்ள பயம் வர, இங்க வந்து பாங்கு சண்டை போடுறான். "நீ என்ன லூசா? உன் ஆன்டிய காப்பாத்துறதுக்காக நீ ரொம்ப ட்ராமா பண்ணாத. இங்க வந்து தேடுனா எப்படி கிடைக்கும்? உன் ஆன்டி ரூம்ல போய் தேடலாம் வான்னு" சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு ஆன்டி ரூம்ல போனா, அங்க ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கருடைய பாஸ்வேர்ட் சொல்லுன்னு சொன்னா, நம்ம ஹீரோ தப்பு தப்பா சொல்ல, அதுக்கப்புறம் பாங்கு சத்தம் போடுறான். "ஒழுங்கு மரியாதையா பாஸ்வேர்ட ஒழுங்கா சொல்லு. இல்ல ஹீரோயின்ட்ட போய் சொல்லிருவேன்னு" சொல்ல, இவன் கரெக்ட்டா பாஸ்வேர்ட சொல்லி அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. இந்த பக்கம் இந்த அசிஸ்டன்ட் வேற வந்துடுறான். "ஏன்பா கொஞ்சம் லேட்டா வர வேண்டியதானே? எல்லாரும் சேர்ந்து ட்ராமா போட்டு எல்லாத்தையும் மறைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு திட்டிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோ வீட்டுல வந்து எல்லாமே தேடினது இந்த பெரியம்மாக்காருக்கு தெரிஞ்சு, "என்ன நீ சந்தேகப்படுறியா? உன்னுகிட்ட நான் இத எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு பெரியம்மா அழுகுறா. இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப அப்செட்ல இருக்கிறப்போ ஹீரோயின் இத பார்க்குறா. ஹீரோ கிட்ட வந்து சொல்றா, "இல்ல நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற வீடு. எங்க அக்கா ஃபோன்லாம் எனக்கு வேண்டாம். உங்க பெரியம்மா இதனால தானே உன்ன திட்டினாங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள என்னால பிரச்சனை வேண்டாம்ப்பா. இனிமே விதிப்படி எல்லாம் நடக்கட்டும்னு" சொல்ல, டக்குனு
ஹீரோ வந்து ஷெரீனோட ஃபோன் எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்க, ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அது போக உன் பெரியம்மாக்கு இந்த ஃபோன காணோம்னு தெரிஞ்சா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போதுன்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம் இந்த ஃபோன வச்சு முதல்ல உங்க அக்கா எங்க இருக்கான்றத கண்டுபிடி. இனிமேலாவது நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்ல, நம்மளுக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்மளுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் ஷெரீனோட ஃபோன் வந்து காணோம்னு சொல்லிட்டு பெரியம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஹீரோ உங்க அப்பாவ டேக் கேர் பண்ணிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா அப்பாவுக்கும் கான்ஷியஸ் வந்துடுது. ஹீரோ வேற பெரியம்மாவ கூட்டிட்டு வரவா? அப்படின்ற மாரி கேட்க, அப்பாக்காரர் வேண்டாம். அவ தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்ற மாரி உண்மைய சொல்ல, ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அவள மட்டும் கூட்டிட்டு வந்துராதப்பா அப்படின்ற மாரி சொல்றாப்ல. இந்த பக்கம் பாங்க போயிட்டு ஹீரோயின் அந்த ஃபோனை கொடுத்து டேட்டாலாம் ரெக்கவர் பண்ண சொல்லியிருப்பான். அதனால அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேலைக்கார மாட்ட அப்பா முழிச்சதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் வந்தாலும் சரி, இங்கே எங்களோட பெரியம்மா வந்தாலும் சரி, யாருமே அப்பாவை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருப்பான். ஏன்னா யாருக்கும் அப்பா கான்ஷியஸ் ஆனது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இது மாதிரி உங்கள் அம்மாவை கொண்டு வந்ததும் உன் பெரியம்மா தான்ப்பா, அவள் என் காதலியே சொன்னா, ஹீரோயினும் அவள் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தன்னோட பையன்கிட்ட சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு நைட் வந்து ஒரு பால் குடுக்குறாங்க. அவ பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டா ஒரிஜினலா இல்ல. சும்மா வந்து ட்ராமா தான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் குடுக்குற பால்ல இவ விஷத்த கலந்திருப்பா இந்த பெரியம்மாக்காரி. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை செய்றவங்க ஹீரோவுடைய அப்பாவ பார்க்க போக, ஹீரோயின் கரெக்ட்டா அந்த பால குடிச்சு முடிக்கிறா. அப்ப கரெக்ட்டா நம்ம பாங்கு கிட்டேருந்து கால் வருது. இது மாரி உங்க அக்காவோட ஃபோன ரெக்கவர் பண்ணிட்டேன். உங்க அக்கா வந்து இது மாரி ஹீரோவுடைய அம்மா தண்ணீல விழுந்து இறந்து போறாங்க. வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் அக்காக்காரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் வீடியோ கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க அக்காவையும் காணோம். அப்படின்ற மாரி எல்லா உண்மையும் வீடியோல பார்த்த எல்லா உண்மையும் இந்த பையன் சொல்ல, இத கேட்டு இவளுக்கு இன்னமும் அந்த அந்த விஷம் அதிகமாயிட்டு ஒரு மாரி தலையெல்லாம் சுத்துது. இந்த சமயத்துல இந்த சைக்கோ என்ன பண்ணுதுன்னா, கத்தி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு, "நான் தான் உன் அக்காவ கொலை பண்ணேன். நீ என்ன கொலை பண்ணு" அப்படின்ற மாரி கத்திய குடுக்க, நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்து ஓடுறா. இவ வேணும்ட்டே கத்திய குடுத்துட்டு, "என்ன கொலை பண்ணு, கொலை பண்ணுன்னு" சொல்ல, ஷெரீனோட இல்யூஷன் வந்துட்டு, "அவ தான் என்ன கொலை பண்ணா. நீ அவள சும்மா விடாத. கொல்லு, கொல்லு" அப்படின்ற மாரி ஷெரீனோட இல்யூஷன் ஹீரோயினுக்கு வர, நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ இழந்து கத்தி எடுத்து நம்ம குத்த போக, "என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு" இவ பயங்கரமா அலப்பற பண்ண, ஹீரோயின புடிச்சு ஒரு செவுத்துல ரொம்ப ஃபோர்ஸா இவ தள்ளி விட்டுர்றா. ஹீரோயின் கீழ விழுகுறா. ஹீரோயின் இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க கூட்டிட்டு போறதுக்கு. கரெக்ட்டா இந்த நேரத்துல வந்து அவங்க வந்து காப்பாத்த, அப்ப வேலைக்காரமாவே சொல்றாங்க, "இது மாரி ஹீரோயின் தான் வந்து கத்திய வச்சு குத்த வந்தான்னு" சொல்லிட்டு சாட்சி சொல்றாங்க. இவ என்ன நினைச்சிருப்பான்னா, மர்டர் கேஸ்ல ஹீரோயின உள்ள தள்ளலான்னு சொல்லிட்டு இந்த பிளான் போட்டிருப்பா. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல பார்க்க, இது மாரி ஹீரோயின் கொலை பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அவ அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது. உன் பெரியம்மா தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இது மாரி உங்க அம்மா இறந்து போன வீடியோலாம் காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. இந்த மாரி என்னென்ன நடந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்து திட்டுறான். "எதுக்கு நீங்க திரும்ப கிட்ட பிரச்சனை பண்றீங்க? நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்லன்னு" சொல்றப்போ, "எப்போ? நான் ஜெயிலுக்கு போறதுக்கு அப்புறம் தான் நீ பார்த்துக்கிருவியா? சீக்கிரம் போயிட்டு ஷெரீனோட பாடிய கார்டன்லேருந்து எடு" அப்படின்ற மாரி இவ சொல்றா. ஹீரோ வந்தோனே இவ ஹக் பண்றா. அப்ப ஹீரோ கேட்குறான், "பெரியம்மா நான் ஒண்ணு மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் பெரியம்மா. அதுதான் உங்க உடம்புக்கு நல்லது" அப்படின்னு சொல்ல, என்ன இவன் திடுதிப்புன்னு இப்படிலாம் பேசுறான்னு இவளுக்கு ஒரே ஷாக்கு. "நீங்க இதுவரைக்கும் யாரையும் கொலை பண்ணல" அப்படின்ற மாரி கேட்க, "நான் யாரையும் இதுவரைக்கும் கொலை பண்ணலன்னு" இவ சொல்ல, "சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ கூப்பிடுறான். டைரக்ட்டா ஹீரோ போயிட்டு, "உங்க அப்பா முன்னாடி நிப்பாட்டி உண்மைய சொல்லுங்க. எங்க அப்பாவ நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணல" அப்படின்ற மாரி சொல்ல, இவளுக்கு ஒரே ஷாக்கு. "அப்பா இப்ப எந்திரிச்சாரு. என்கிட்ட நீ சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு? அப்பாவ இன்னொரு தடவ கொலை பண்ண ட்ரை பண்றதுக்கா?" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க வந்துட்டு ஹீரோ ஃபோன் பண்ணி, "இது மாரி ஷெரீனோட பாடி எடுத்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க இவளுக்கு ஷாக்கா இருக்கு. அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோ வந்து ஆன்ட்டிய பார்க்க வந்திருப்பான். அப்போ உள்ளேருந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, "ஷெரீனோட பாடிய சீக்கிரம் வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்து" அப்படின்னு சொல்லிட்டு இத ஹீரோ கேட்டிருப்பான். இப்போ போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிட்டு, "ஷெரீனோட பாடியெல்லாம் எடுங்க" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ தான் இன்ஃபர்மேஷன் குடுக்க, "நான் யாரையும் கொலை பண்ணல. யாருமே என்ன நேசிக்கல. அதனால தான் நான் எல்லாரையும் கொன்றேன். நீ கூட என்ன போலீஸ்ட்ட புடிச்சு குடுக்க போறேன். பக்கத்துல வராத. உன்ன பார்த்தாலே பயமா இருக்குன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுக, இப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஹீரோ சொல்றான், "ஹீரோயின் கிட்ட சொல்லிடுங்க உங்க அக்கா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு" அப்படின்ற மாரி ஹீரோ இன்ஃபார்ம் பண்ண சொல்ல, இங்க வந்து ஆன்ட்டியோட கைய தொட்டுட்டு இருக்க. ஆன்ட்டி ரொம்ப பயப்படுறாங்க. "என் பக்கத்துல வராத, வராத. எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் என்ன போலீஸ்ட்ட புடிச்சு குடுத்துருவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா ரொம்ப ஆக்டிங்க போட்டு ரொம்ப பயப்பட,
இந்த பக்கம் வந்து பாங்கும் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சா இன்னத்துக்கு ஆறுது, உங்கள் அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவளால் இதை தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இது எப்படி நம்ம சொல்லலாம்னு இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நிஜமாலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் அக்கா இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க இவங்க ஆமான்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து ஷார்ட் பீரியடில் ரொம்ப ஷாக் ஆனதுனால எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கொலவெறியில் வந்து ஆன்ட்டியை போட்டு மிதிச்சு அல்றா. என் அக்காவை நீ எப்படி கொலை பண்ண போச்சு, நீ ஒரு கொலகாரி, நீ இறக்கமே இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் கம்முடுற ஆன்ட்டியோட சுச்சுவேஷன் சரியில்லைன்னு ஹீரோ சொல்ல டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, என் அக்காவை கொண்டுட்டா உங்கள் அப்பாவை கொள்ள ட்ரை பண்ணா என்னையும் கொள்ள ட்ரை பண்ணா இன்னைக்கு எவ்வளோதான் அவள் பாவம் செய்வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமாக கதறி அழுக ஆன்ட்டிக்காரி இப்போ கூட ஹீரோயினை கொள்றதுல தான் ரொம்ப குறியாக இருக்கா. இப்படி ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வந்து பேச வரான். இது மாதிரி எவ்வளோ பண்ணாலும் உங்கள் ஆன்ட்டிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுறல அப்படின்னு சொல்ல நான் மன்னிச்சிருடி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா சரி விடு, உனக்கு உன் ஆன்ட்டி முக்கியம்னா அவங்க கூடயே போயிடு, ஆனால் கண்டிப்பாக எவிடன்ஸை கண்டுபிடிச்சி உன் ஆன்ட்டி ஜெயிலில் தள்ளாமல் நான் விட மாட்டேன், அதுக்கு நீ தயாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிவிட்டு அவங்க அக்காவுக்கு ஃபினரலுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியாக நீ வீட்டுக்கு வந்துட்ட ஷெரின் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. இப்படி ஒரு பக்கம் இருக்க போலீஸ் வந்துட்டு ஆன்ட்டிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி காவலாளிகள் எல்லாம் போட இந்த பக்கம் ஹீரோயின் வழக்கம் போல் கிளப்புக்கு வரா. வந்துட்டிங்களா பாஸ் அப்படின்ற மாதிரி பேபி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே சாயும் வர சொல்லியிருக்கா. சாய் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன், நீ வந்து எனக்கு அந்த வியோடைய அசிஸ்டண்ட்டை எனக்கு வந்து தேடி பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உன்னை எப்படி நான் நம்ப முடியும் இவன் கேட்க இவன் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் தான், நீ என்னை நம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவளை எப்படியாவது ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு நம்ம சாக்கோட ஹீரோயின் வந்து ஒன்று சேர இந்த பக்கம் வி ஒரு பக்கம் மென்டல் மாதிரி நல்லா ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கிறா. இப்படி இருக்கிறப்போ நம்ம நார்மலாக ஹீரோவுடைய அப்பா சொல்லி பேசுகிறாப்புல நான் நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி பேச ஆனால் அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. இவள் வந்து நடிக்கிறா அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. நடிக்கிறது அப்பட்டமாக தெரியுது, இவளை எப்படி ஒதுக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகிறப்போ இது எல்லாமே வந்து இந்த சோலாபுரி கேட்டுறது. இப்படியே கேட்டுட்ருக்கப்போ இந்த பக்கம் வந்து சைக்கோவும் கேட்டுடுறா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அசிஸ்டண்ட் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு சோலாபுரி ஃபோனை ஆட்டையை போட்டு வந்து பேச அவனுக்கு காலே போக மாட்டேங்க. இவள் காண்டில் ஃபோன் தூக்கி போட்டு உடைக்க இந்த சோலாபுரியும் லேசப்பட்ட ஆளையில் போல இருக்குது. இவள் கரெக்டாக இவள் ரூமை தேடி வந்துட்டு என் ஃபோன் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறப்போ இவள் வந்துட்டு வெறுப்பேற்றுறா. என்ன பைத்தியமாக நடிக்கிறியான்னு சொல்லிட்டு என்கிட்ட வச்சுக்கிறாத, உனக்கு கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி இந்த வி சொல்ல நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கல, நீ பைத்தியம் இல்லைன்னு ஊரை கூட்டி சொல்லிடுவேன்னு இவ சொல்ல இப்படி அவன் மிரட்டிட்டு நான் சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சோலாபுரி போகிறா. இந்த பக்கம் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையாப்பா, அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சா வந்து கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல வச்சு பயங்கரமாக அடின்னு அடிக்க என் செல்லத்துக்கு நீ தேவைப்படுற, அதனால தான் உன்னை கடத்திட்டு வந்துட்டேன், நீ என் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம், இவனை பத்திரமா பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சா சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் சாவோட பொண்ணு காலங்காத்தால் வந்துட்டு இந்த சைக்கோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நீ ஹீரோயினை போட்டு தள்ளணும், அப்போ தான் ஹீரோ எனக்கு கிடைப்பான், இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நீ ஜெயிலுக்கு போயிடுவ, அவள் இந்த வீட்டுக்கு வந்து 2 பேரையும் கைக்குள்ளே போட்டு ராஜாங்கம் பண்ணுவா, உனக்கு இது ஓகே தானா அப்படின்ற மாதிரி இவளை கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டுட்டு நீ அவளை கண்டிப்பாக கொலை பண்ணுற அப்படின்ற மாதிரி இந்த சோலாபுரி சொல்லிட்டு போக இவன் நைட்டோட நைட்டாக கெட்டப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு போலீஸ் கண்ணையும் குத்திட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போகிறா. நம்ம ஹீரோயின் அந்த சமயத்தில் தான் எங்கேயோ வெளியே போயிட்டுருக்காங்க. காரில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த சவி என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த பார்க்க டக்குன்னு ஹீரோயின் வந்து பார்த்துடுறாப்புல. பார்த்துட்டு அவளை வந்து தடுக்க முயற்சி பண்ண இந்த வி வந்து கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு ரொம்ப இது பண்ணுறா. நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கோவம் வந்துட்டு அவள் மூஞ்சியில் இருக்க மாஸ்க்கை கழட்டி பார்த்தா அது வி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. நீ பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மடி அடிக்கிறா நம்ம ஹீரோயின். வி வந்து ஹீரோயினை வயிற்றில் ஒரே தள்ளி ஒரு குத்தி விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை கொலை பண்ண பார்க்க அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு கத்திட்டு வராரு. இதை பார்த்த வி பயந்து ஓடி போக செக்யூரிட்டி அவளை போய் பிடிக்க போக ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்கிறா. இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு பயங்கரமாக திட்டுறாங்க. பைத்தியமாடி நீ போலீஸ் ஸ்டேஷன் வா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்ல இல்லை நான் ஒரு ஆதாரத்தை திரட்ட தான் இப்படிலாம் பண்ணினேன், என் காரில் இருக்க டேஷ் கேமராவில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, அது போக சிசிடிவி கேமராலையும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதுக்கான ஆதாரத்தை பென்ட்ரைவில் ஏற்றி நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப தெளிவாக பண்ண இந்த பக்கம் இந்த சாக்கு அடிக்கடி நம்ம ஹீரோயின் வந்து ஹாய் பாய் லவ் யூ அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணுறா. அப்போ தான் சா வந்து நம்புவான்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் வந்து நம்மளுடைய அந்த பாவ கடத்தி வந்து தொங்க விட்றக்கா அந்த சோலாபூரி. பாவம் பொண்ணும் சேர்ந்துட்டு ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க ஹீரோ ஃபேமிலியை மாட்ட வைக்கிறதுக்கு. இப்படியே ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வந்து வந்து எப்படியும் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். அதனால வந்துட்டு அ அ அவங்க ஹேப்பியாக இருந்த அந்த இடத்த எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. பண்ண தப்பெல்லாம் யோசிச்சுட்டு. இந்த நேரத்த வந்து பாவுடைய ஃபோன் அந்த அசிஸ்டன்ட் ஃபோன்லேருந்து கால் வருது. "எங்கே இருக்க நீ?" அப்படின்ற மாரி ஆர்வமா கேட்க, இது மாரி அவளோட ஃபோட்டோவும், லொக்கேஷனும் வருது. "இந்த இடத்துக்கு நீ வந்து பார்க்கவான்னு" சொல்லிட்டு, இவள வந்து போலீஸ் வந்து இவ மென்டலா இல்லையான்ற டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாரும் அனுப்பிட்டு ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காங்க. இவ உண்மைய சொல்லுவாளா? இல்ல இன்னமும் ட்ராமா போட போறாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருவான். "உண்மைய சொல்லிருங்க ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லியிருப்பான். டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இவ வந்து ஒரு மாதிரியா தான் வெளிய வரா. "நான் பாத்ரூம் போணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இவளுக்கு துணைக்கும் போறா. ஹீரோயின் சொல்றா, "ஹீரோ இதனால நெறையா சஃபர் ஆறான். உங்கள நெனச்சு அவ கஷ்டப்படுறான். அதனால இப்படிலாம் பண்றத விட்டுருங்க. நீங்க வந்து போலீஸ்ட்ட கூட சரண்டர் ஆக வேணாம். நல்லவங்களா இருங்க. அதுவே போதுன்ற" மாரி ஹீரோயின் சொல்ல, இவளுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோயின புடிச்சு தள்ளி தள்ளி விட்டுர்றா. இங்க ஒருத்தி வேலைக்காரி வந்துட்டு ஹீரோயின அடிச்சு போட்டுட்டு, இவளுக்கு மாறுவேஷம் போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் குடுக்குறாங்க. ஏன்னா, இவ அந்த அசிஸ்டன்ட் பாவ பார்க்கறதுக்காக போறா. அதுக்கு தான் இப்படிலாம் பிளான் போட்டு வச்சிருப்பா. நீங்க இப்படி போனீங்கன்னா போலீஸ் உங்கள புடிச்சிடும். அப்ப ஹீரோ தான் கஷ்டப்படுவான்னு ஹீரோயின் சொல்ல, அந்த அம்மா கேட்காம போயிடுது. இங்க ஹீரோவுக்கு விஷயமெல்லாம் தெரிய வந்துட்டு, ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கான். ஆன்டி எங்க போயிருக்காங்களோன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர, இந்த பக்கம் வந்து பாங்கு பயங்கரமா சத்தம் போடுறான். அவங்க சைக்கோ பிடிச்ச சித்தினால எவ்வளோ பிரச்சனை பாரு. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம இன்னும் எதுக்குடா வீட்டில் வச்சிருக்கீங்க அந்த பைத்தியத்தைன்னு சொல்ல, இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை வந்துடுது பாங்குக்கும் ஹீரோக்கும். இப்படியே இருக்கிறப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, "நீ வந்து போ போ பாங், நான் வந்து ஹீரோ கூட தான் இருப்பேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, பாங் வந்து சொல்றான், "நீ இப்படி பண்ணாத, வந்துடு அவன் கூட இருக்காதன்னு" சொல்ல, ஹீரோயினை ஃப்ரெண்டை பிடிச்சி பாங் சத்தம் போடுறான். "நீ சொல்ல மாட்டியா அவளுக்கு? அவ இங்கே இருக்கிறது டேஞ்சர்" சொல்கிறப்போ, அவளோட முடிவை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும். "நீ ஏன் இப்படி பண்ணுற? அவளுக்கு என்ன விருப்பமோ அது செய்யட்டும்னு" சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவள் போகிறா. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. வர லவ் வேற பண்ணுறான் இல்லையா? அதனால பின்னாடி பின்னாடியே போயிட்டு சாண்டி கிட்ட சொல்கிறான், "நீ எதுக்கு இப்படி கோச்சிக்கிற? ஒரு நாள் நான் உன்னை விட்டுட்டு போனதே இல்லை. அப்பயும் நீ தான் ரிஜெக்ட் பண்ண. இப்பயும் நீ தான் ரிஜெக்ட் பண்ணுற. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். அது மட்டும் நீ மறந்துடாதன்ற" மாதிரி சாண்டி கிட்ட சொல்லிட்டு போக, இந்த பக்கம் வந்து இந்த வந்துட்டு அந்த பாவை பார்த்துட்டு, "நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையேன்னு" சொல்ல, இப்படியே வந்துட்டு நம்மளுடைய கூட வந்து இந்த வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி கன் பாயிண்டில் வச்சிடுறான். வீணாலையும் ஒன்றுமே செய்ய முடியல. வீக்கு போட்ட லாக்கு தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சோலாப்பூரி என்ன பண்ணுறான்னா, ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, "என்னப்பா உங்கள் ஆன்ட்டி கறியை தேடுறியா? அவள் எங்கே இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "ஏன் ஆன்ட்டி காணாம போனது உனக்கு எப்படி தெரியும்னு" சொல்லிட்டு சோலாப்பூரியை பார்க்க போக, இது மாதிரி உன் ஆன்ட்டியை வந்து ஒரு லூஸு மென்டல் அப்படின்ற மாதிரி சொல்ல, "அப்படிலாம் சொல்லாத. அவங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்குது. அவங்க கிடைச்சாங்கன்னா நாங்களே அவங்கள போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஸ்பீக்கரை போட்டு அவங்க அப்பா வந்துட்டு இந்த கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மனசே உடஞ்சி போகுது. "பாத்தியா, யாருமே உன்னை லவ்வே பண்ணலை. எல்லாரும் உன்னை வெறுக்க தான் செய்கிறாங்க. அதனால நீ ஏன் உங்களுக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்க?" அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோவை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. இது பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஹீரோக்காக. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு லொக்கேஷன் அனுப்பியிருப்பாங்க. அங்கே போக இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பாவையும் வர வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த நின்றுட்டுருக்கா கேஷுவலாக. அங்கேருந்து பார்த்தா கன் பாயிண்டில் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் இப்படி பண்ண வச்சுருப்பான். திடுப்புன்னு சாவும் வந்துட்டு, "இங்கே பார்த்தியா, நன்றி கெட்டவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. யாருமே உன்னை நேசிக்கவே இல்லை. இவங்களுக்காகவா நீ வந்து உயிரை விட போகிற? பேசாமல் இவங்க உயிரை நானே எடுத்துடுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனை நான் நம்பவே மாட்டேன். எல்லாருமே துரோகிங்க. யாருமே நான் நேசிக்கல அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் சைக்கோ மாதிரி பேச, "சரி அப்போனா இவங்களெல்லாம் போட்டு தள்ளிடலாம். நீ ஏன் வருத்தப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்னை எடுத்து அவங்களெல்லாம் சுட போக, அப்போ சொல்றா, "இல்லை நீ சுடக்கூடாது. இவங்கள நான் தான் சுடுவேன். ஏன்னா வந்து இவங்க எனக்கு தான் துரோகம் பண்ணியிருக்காங்க. என் கையால் தான் சாகணும்னு" சொல்லிட்டு இவன் கன்னை வாங்குறா. கன்னை வாங்கிட்டு பையன் முன்னாடி அப்படியே வைக்கிறா பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பின்னாடி திருப்பிட்டு, "நீ என்னடா என்னை முட்டாளாக்க பார்க்குறியா? என் ஃபேமிலியை நானே எப்படிடா சுடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ போயிடுடா மயனே, நீயும் போயிடு." அது மாதிரி வந்து ஹீரோவுடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "மன்னிச்சிடுங்க, உங்கள் ஃபேமிலியை நான் நாசம் பண்ணிட்டேன். உங்கள் பையனை கூட்டிகிட்டு முதல்ல நீங்கள் போங்க. என் உயிரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இது வந்து உங்களுக்கு நான் செய்கிற கடமைன்ற" மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய பார்த்துருப்பா. இவன் வேணும்ன்ட்டு எல்லாம் பண்ணுறத ஃபோனில் ஸ்பீக்கர் போட்டு பண்ணுறது எல்லாமே. இந்த பக்கம் பாவியும் ரிலீஸ் பண்ண சொல்ல, இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, மேலே கன்னை வச்சுட்டு, "நீங்கள் போயிருங்க நீங்கள் 3 பேரும் போயிருங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ கொஞ்சம் எமோஷ்னலாக ஆறா. அந்த எமோஷ்னலை வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைரக்ஷனை மாற்றி விட்டு, இந்த பையன் அந்த அந்த பாவை வந்து ஷூட் பண்ணி விட்டுற. இப்படியே வந்துட்டு அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரமே ஆகிடுது. எல்லாரும் ஒரு திசைக்கு ஓடி போயிடுறாங்க. போயிட்டு பயங்கரமாக ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்கா.
ஏன்னா வீக் இது வரைக்கும் வந்து தோள் கொடுத்து பாசமாக இருந்தது நம்மளுடைய அசிஸ்டன்ட் பா மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. அது போக வந்து போலீஸ்கிட்டேயும் சொல்லியிருப்பா. இங்கே கரெக்டாக அந்த சோலாபுரி வேற வந்திருக்கா. இதை வந்து நம்மளுடைய கவனிக்க இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பாவையும் ஹீரோவையும் மொட்டை மாடி கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களை நான் எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு வந்துட்டு இந்த வந்து அவங்க பொண்ணை லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி என் பையனையும் இது மாதிரி அவங்களோட அப்பாவையும் நீ ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா பொண்ணை சுற்றுவேன்ற மாதிரி சுட போக டக்குன்னு வந்து வந்து அந்த சுட போக ஹீரோ வந்து தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்கு நடுவில் வந்துடுறான். ஹீரோ மேலே குண்டடி பட்டுருது. அப்படியே ஹீரோ ரத்த வெள்ளத்தில் கிடக்க இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சாக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த அளவுக்கு நம்ம பையன் நம்ம மேலே பாசமாக இருக்கானா நினைக்க திரும்ப வந்து நம்ம வந்து சுட போக அப்போ போலீஸ் வந்துட்டு யாரும் ஷூட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரையும் கன் பாயிண்ட்ல வைக்க இங்கே வந்துட்டு நம்மளோட பயங்கரமான கோவம் வருது. அங்கே இருக்க கண்ணை எடுத்து நம்ம படார்னு ஒரு 10 குண்டுக்கு மேலே வச்சு தாக்கிடுறா. அப்படியே சுருண்டு கீழே விழுக அவங்க பொண்ணு பயங்கரமாக கதறா. எத்தனோ கொலை பண்ணியிருப்பேன், என் பையனுக்காக ஒரு கொலை பண்ணதில் நான் குறைஞ்சி போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என் ஃபேமிலியை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு அவள் விதைச்ச விதையே அவளுக்கே வந்து வந்து இனிமையாக வந்து நின்றுட்டான். இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவை கொண்டுட்டு போகிறாங்க. கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து வந்து எல்லாருக்கும் இல்யூஷன் பண்ணியிருப்பா. இப்போ அவள் ஜெயிலில் இருக்கா. அவளுக்கே இல்யூஷனாக வருது. தன்னோட பையன் வந்துட்டு ஏமா என்னை கொலை பண்ணீங்க, எதுக்கு என்னை சாவடிக்க பார்த்தீங்க, நீங்கள் தான் என்னை சாவடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவளுக்கு இல்யூஷனாக வருது. கொஞ்சம் ஹீரோ வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் வரான். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து 2 மாதம்க்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க ஹீரோ இப்போ நல்லாவே இருக்கான். ஆனால் இப்போ வந்து வந்து ஒரிஜினலாகவே எல்லாமே மறந்து போயிட்டா. யாரையுமே அவளுக்கு ஞாபகமே இல்லை. அவள் ஒரு 20-30 வருஷம் பேக் போயிட்டா. இப்போ ஹீரோ வந்து பார்க்குறான். நீ யாருப்பான்ற மாதிரி ஹீரோவை கேட்க ஹீரோவுக்கு அப்படியே அழுகையாக வருது. ஹீரோ வந்து எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ அவங்க என்கிட்ட இல்லை. உங்களை பார்த்தா அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கு. குழந்தை மாதிரி அழுதுட்டு சொல்ல இவ வந்து தாலாட்டு பாட்டு பாடுறா. இவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, நம்மளை பெத்த அம்மாவும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீ அழுகாதப்பா, எப்போ வேணா என்னை பார்க்கவான்னு சொல்ல இவன் ரொம்பவே அழுகிறான். இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் பாங்கியும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. இப்போ அது அவனை ஏற்றுக்கோமா, எங்களுக்கு 2 பேருக்கு நடந்ததெல்லாம் பாஸ்ட், அதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்ல பாங்கு இனிமேல் உன்னை தவிர உனக்கு யாருமே இல்லை, மன்னிச்சு என் காதலை ஏற்றுக்கோன்னு சொல்ல இந்த பக்கம் சாண்டி கூட ஏற்றுக்கிறா. இப்படி இவங்க 2 பேரும் ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் வந்து குணமடைஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து பழசெல்லாம் மறந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்து யாருன்னு கேட்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். கவின் வரலையா ஸ்கூலை விட்டுன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பூ கொண்டு வந்துட்டு ஆன்ட்டியை மன்னிச்சிடுங்கம்மா, அவங்க தெரியாமல் உங்களை கொலை பண்ணிட்டாங்க, உடம்பு சரியில்லாதனால தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல ஒரு பட்டாம்பூச்சி வர தான் அம்மா மன்னிச்சிட்டதாக இவன் நினச்சிட்டு அதை டச் பண்ண போக ஹீரோயின் எதுக்கு அதை டச் பண்ணுற, அதை நீ என்ன துன்புறுத்த போறியான்னு சொல்லி கேட்க இல்லை அந்த பட்டாம்பூச்சியை நான் என் கூடயே வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பட்டாம்பூச்சி வேறு யாரும் கிடையாது நீ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த ட்ராமா இங்கே முடியுது. இது மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க அது கண்டுபிடிக்காதனால இத்தனை கொலைகள், அதுக்கப்புறம் அவங்களே அவங்க டவுனாக நினச்சிக்கிட்டதுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது. யாராவது டவுனாக நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட கேரிங்கை கொடுக்கணுன்றது இந்த ட்ராமா நல்லாவே சொல்லியிருக்காங்க.